வணக்கம். ஆரோக்கியமான வாழ்வு சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு சோயா கொண்டக்கடலை பிரிஞ்சி. அதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஹெல்த்தியான சோயா கொண்டக்கடலை பிரிஞ்சி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொண்டக்கடலை 1 கப், தனியா புதினா 1 கப், சோயா பீன்ஸ் 1 கப், தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், பட்டை லவங்கம் தேவையான அளவுக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரை வச்சுக்கின்னு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்தாச்சு. இப்போ அந்த பட்டை எடுத்து வச்சுருந்த பட்டை லவங்கம் அதோட சேர்த்துக்கலாம். அதோட போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்காச்சு. அதோட தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியே சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கலாம். அதுவும் நல்லா சேர்ந்து வதங்கணும். வதங்கினா நல்லா இருக்கும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. பச்சை மிளகா சேர்த்துடலாம். அதோட சேர்த்து நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சோயா பீன்ஸு தண்ணியில் போட்டு எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ அதை சேர்க்க போகிறோம். அதோட சேர்த்து நம்ம எடுத்து அவிச்சு வச்சுருந்த கொண்டக்கடலையும் அதோட சேர்க்குறோமா. சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டிங்களாம் நல்லாயிருக்கும். கிளறியாச்சு. அது கூட நம்ம வச்சுருந்த கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த தனியாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வச்சுருந்த புதினாவை கொஞ்சம் போட்டு கிளறி விடலாம். மீதம் உள்ளதை நம்ம சமையல் செஞ்சுட்டா பிறகு போடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொண்டக்கடலை அவிச்சு வச்சிருந்த தண்ணி அதையே எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம செய்கிறோம். இதை ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கொண்டக்கடலையிலே நம்ம உப்பு போட்டு அவிச்சதுனால திட்டமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. போதுமானது. அது போட்டு 2 கிளறி விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை அதோட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துக்கலாம். போட்டாச்சு. அரிசி போட்டு நல்லா கிளறிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கிறதால பார்த்துக்கின்னு ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிக்கணும். புதினாவை சேர்த்து போட்டுட்டு அப்படியே குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ மூடியாச்சு. இப்போ 3வது விசில் வந்துடுச்சு. ஏர் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அரைக்கலாம். ஏர் போயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இது பார்த்தீங்களா. இப்போ சோயா கொண்டக்கடலை பிரிஞ்சி சாதம் ரெடிமா. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா.